எங்க வீட்ல நாங்க 2 பொண்ணு. எனக்கு அக்கா இருக்கா. நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம் தான். ஆனாலும் என் அப்பா, அம்மா எங்கள கஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு படிக்க வச்சு வளர்த்தாங்க. அக்காக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அவ ரொம்பவே நல்லா இருக்கா. கொஞ்ச நாள்ல எனக்குமே அலைன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். என் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பாரு. அதெல்லாம் மறைச்சிட்டு பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பிரச்சனை தான். எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டே இருப்பாரு. என் மாமியார் கிட்ட எல்லாம் கேட்டா இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் பெருசு பண்ணாத அப்படின்னு என்ன திட்டுவாங்க. என் வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்களும் இப்பதானே கல்யாணம் ஆச்சு போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இதுக்கிடையில கொஞ்ச நாள் குழந்தையுமே இல்ல. அதை வச்சு நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்னா எந்த ஒரு ரசனையுமே இல்லாத ஒருத்தர். குழந்தைய ரசிக்க மாட்டாரு, குழந்தைய தூக்க மாட்டாரு. அவரோட கான்சென்ட்ரேட் முழுக்கவே சம்பாதிக்க, குடிக்க, இது மட்டுமே வேலையா வச்சிருப்பாரு. இப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல சரியாயிரும், கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். என் வீட்டுல இருக்கும்போது அக்காவும் நானும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். காசு பணம் அவ்வளவா இல்லைனாலும் நிம்மதி நிறையவே இருந்துச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோனையும் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இனி ஒரு கேர்ள் பேபியுமே பிறந்துச்சு. படிப்பு செலவு பண்ண மாட்டாரு, வீட்டு செலவு பண்ண மாட்டாரு. எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நானும் வேலைக்கு போக கூடாது, வேலைக்கு போனா சந்தேகப்படுவாரு. என்னோட தேவைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்க அம்மா வீட்லயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியான போர்க்களத்துல என்னோட வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட பையன் விளையாட போனவன் வீட்டுக்கு வரவே இல்ல. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பில்டிங்ல போய் விளையாட போன என் குழந்தைக்கு செவுத்துல ஒரு கல்லு சாய்ச்சி வச்சிருக்காங்க. அந்த கல்லு மேல விழுந்து என்னோட குழந்தை அப்பவே இறந்துட்டான். என்னோட உலகமே இருண்டு போச்சு. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு கனவுல கூட நான் நினைக்கவே இல்ல. என் குழந்தை என் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பான். என் குழந்தை இறந்து கிடக்குறான். அந்த அன்னைக்கு கூட நல்லா குடிச்சிட்டு வந்தாரு என்னோட கணவர். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கெல்லாம் எதுக்கு குழந்தை வந்துச்சுன்னு நான் அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுக்கு மேலேயும் இவனோட வாழ்ந்த அப்படின்னா இருக்கிற இன்னொரு பிள்ளையும் நான் இழந்துருவேன் அப்படின்னு என் அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். உணர்ச்சியே இல்லாத ஜடத்தோட எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை வேஸ்ட் தான். என் அம்மா வீட்லயும் பாரம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கல்யாணம் ஆன பிள்ளைங்க என்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டோட இருக்கணும், வெளியில வரக்கூடாது அப்படிங்கறதா அவங்களோட கொள்கை. ஆனா நாம படுற வலியும் வேதனையும் நமக்கு மட்டும் தான் புரியும். எவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணு புஷ் பண்ணி வாழ வச்சு ஒரு குழந்தையவே நான் இழந்துட்டேன். அந்த வலி என்ன கொடுத்தாலும் எனக்கு ஈடாகாது. இப்படி ஒரு கல் நெஞ்சமா மனுஷங்க இருப்பாங்களா? என்னதான் நடந்தாலும் குடிக்கணும் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு குழந்தைங்க? அங்க போய் என்னால முடிஞ்ச வேலைகள் எல்லாம் செஞ்சு என்னோட பிள்ளைய நல்லாவே நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு குடிதான் முக்கியம், குடியை தாண்டின எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னா தயவு செய்து யாருமே கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்க படுற வழியெல்லாம் சொல்லால புரிய வைக்க முடியாது. அனுபவிச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் குடிக்கிறவனுக்கு குடி மட்டும் தான் முக்கியம். குழந்தை இல்லைன்னு குடிக்கிறாங்க. அந்த குழந்தை இழந்ததுக்கு அப்புறம் குழந்தையை இழந்துட்டேன்னு சொல்லி குடிக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உயிர் வாழவே கூடாது. கடவுளுக்கு கண்ணே இல்லையான்னு நான் நினைச்சு நொந்துக்குவேன். இப்போ என்னோட பொண்ணோட என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இனிமேல் என்னோட வாழ்க்கை அவனோட இல்லை அப்படின்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். யாராவது குடிச்சிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து குடியை நிறுத்தி உங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க. குடிச்சு நீங்களும் அழியறது இல்லாம உங்க குடும்பத்தையும் தயவு செய்து அழிக்காதீங்க. இது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோட ஸ்டோரி. உங்களோட கமெண்ட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.